ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, 2ஆம் திருமொழி 15ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ காட்சி, நாம் எல்லோரும் ஆயர்பாடியிலே இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தன் மடியில் அமர்த்தி கொண்டு ஓரோர் அவயவமாக காட்டிக்கொண்டு வர நாமும் ஆனந்தமாக பாத கமலங்கள், 10 விரல்கள், கணுக்கால், முழங்கால், தொடை, முத்தம், இடுப்பு, உந்தி, திருவயிறு, திருமார்பு, திருத்தோள்கள், திருக்கரங்கள், கழுத்து, திருவாய் வரைக்கும் சேவிச்சிட்டோம். அதுலயும் அந்த திருவாய் அழகு இருக்கே, நம்மளாலெல்லாம் பொறுத்துன்னு இருக்க முடியல. நம்ம கண்ணன் குட்டி கண்ணன் அபிமானத்துல நன்னா கண்ணபிரானுக்கு முத்தமளித்தோம். முத்தமளிக்கும் வரை ஆசையில தானே முத்தமிடுறான்னு யசோதையும் பார்த்துட்டு இருந்துட்டா. அப்புறம் தான் யோசிச்சாலும் பெரியாழ்வார் யசோதை இது சாமானிய யசோதை இல்லையே. பல்லாண்டு பல்லாண்டுன்னு பொங்கும் பரிவோடு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணும் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, அச்சோ குழந்தைக்கு இத்தனை பேர் முத்தம் கொடுத்துட்டாளே, அதுவும் அந்த தொண்டை வாயிலேயே இப்படி முத்தம் கொடுத்துட்டாளே, அதனால ஏதாவது நோய் தொற்று கிருமி ஏதாவது உள்ள போய் அதனால கண்ணனுக்கு ஏதாவது நோய் வந்துருத்துன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ பாவம், என்னுடைய குழந்தை, அவனுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு பெரியாழ்வார் யசோதை பதறி போய் கண்ணனை உடனே நீராட்டிடுவோம், குளிப்பாட்டிடுவோம். நன்றாக நீராட்டி விட்டால் எந்த ஒரு நோய் கிருமியும் அண்டாது. அதுவும் சாமான்யமா நீராட்டக்கூடாது. இந்த மஞ்சள் இருக்கே, டர்மரிக், அதுக்குதான் நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உண்டும்பா. அதனால மஞ்சள் வைத்து கண்ணபிரானை நீராட்டி விடுவோம் என்று யசோதை முடிவெடுத்து எல்லாத்தையும் சொன்னாலும், கொஞ்சம் இருங்கம்மா, மஞ்சள் அரைச்சின்னு வந்துடுறேன். மஞ்சள் அரைச்சின்னு வந்து நன்றாக கண்ணபிரான் திருமேனியில தேய்ச்சி விட்டு நாக்கையும் கொஞ்சம் வழிச்சு விட்டு நன்றாக நீராட்டி விடுகிறேன். அதுக்கப்புறம் கண்ணனுடைய மீதமுள்ள அவயவங்களை எல்லாம் சேவிக்கலான்னா நமக்குமே தோணித்து, ஆமா நாமும் ஏதோ ஆசைன்னு கண்ணபிரானுக்கு முத்தமளித்து விட்டோம். ஐயோ, எங்க குட்டி கண்ணனுக்கு இதனால எந்த நோயும் வந்துடக்கூடாது, பகவானுக்கு எதுவும் வராதுதான். ஆனா பக்தர்களுக்கு பொங்கும் பரிவு வருவது இயல்புதானே, அதனால கண்ணனுக்கு எந்த நோயும் வரப்படாதுங்கிறதுக்காக அவனை நீராட்ட போகிறோம். எல்லாரும் தயாரா? 15வது பாசுரம். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. இப்போ பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணாலாம்? நோக்கி யசோதை, யசோதை நோக்கினாள். நோக்குதல்னா உற்று பார்த்தல்னு அர்த்தம். தமிழ்ல பார்ப்பதை சொல்வதற்கே நிறைய வார்த்தை உண்டு. பார்த்தான் என்று சொல்லலாம், கண்டான் என்று சொல்லலாம். ஆனா நோக்கினான் அப்படின்னா ஒரு விஷயத்தையே உற்று பார்க்கிறதுன்னு அர்த்தம். இந்த மொபைல் போன் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு சுத்தி எது நடந்தாலுமே தெரியாது, அதையே தான் பார்த்துட்டு இருப்பா. அதனால ஒரு இடியே விழுந்தாலும், சில பேர் சாலையில நடந்து போகும்போது அதையே பார்த்துட்டு இருப்பா. எதிரில் வர லாரியை கூட கண்டுக்க மாட்டா. அதுக்குதான் நோக்குதல். வேற எதையுமே கண்ணுக்கு தெரியாமல் அதையே பார்த்தல். அதனாலதான் முதல்ல வந்த போனுக்கு கூட அதையே பேரா வச்சுட்டா போல இருக்கு. நோக்கியா அப்படின்னே பேர் வச்சுட்டா பாருங்க. அது வச்ச நாள்ல இருந்து அதையே தான் நோக்கின்னு இருக்கா. அது போல இப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணாலாம்? வந்தவாளெல்லாம் மறந்துட்டா. நோக்கி யசோதை கண்ணன் திருமேனியே உத்து பார்த்தா. அச்சோ, இவனுக்கு நோய் வந்துருத்துன்னா என்ன பண்றது? இவனை நீராட்டணும். நீராட்டுறது வெறும் தண்ணீர்ல நீராட்டினாலும் கூட அது போகுமோ போகாதோ தெரியாது. இந்த கோவிட் வந்தப்போ வெறும்ன தண்ணீர்ல கையலம்பினால் போதாதுன்னு சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இல்லைன்னா சோப்பாவது பயன்படுத்தினோம் இல்லையா. அது போல பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, மஞ்சள் என்பதுதான் இந்த நோய் கிருமிகளை எல்லாம் அகற்ற வல்லது, ஆன்டிசெப்டிக்னு நல்லா சொல்றோம். இன்னைக்கும் மஞ்சள் நீர் தெளிப்பது என்பது அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்கும்னு சொல்றா இல்லையா. அதனால யசோதை பார்த்தா மஞ்சளை வச்சு தேய்ச்சி விட்டுற வேண்டியதான். நோக்கி மறுபடியும் நோக்கினாலும் இல்ல, மஞ்சள் தேய்ச்சாலும் இந்த குழந்தைக்கு ஏதாவது வலித்தாலோ உறுத்தினாலோ என்ன பண்றது? மஞ்சள்ங்கிறது கூட கண்ணன் திருமேனியின் மென்மையோடு ஒப்பிட்டு பார்த்தால் மஞ்சள் என்பது கூட கடுமையாகத்தான் இருக்கும். கண்ணனுக்கு வலிக்குமே. அப்போ நீராட்டணும், மஞ்சளை தேய்ச்சி நீராட்டணும். அந்த மஞ்சள் அவனுக்கு உறுத்தக்கூடாது. என்ன பண்ணலாம்? மஞ்சளை நான் அரைச்சிடுவோன்னு முடிவு பண்ணிட்டாலாம். கண்ணன் திருமேனி எவ்வளவு மென்மையானதோ அதற்கேற்ற மாதிரி மென்மையாக மஞ்சளை அரைக்க வேண்டும்னு முடிவெடுத்தாள். மணவாள மாமுனிகள் அப்படியே வியாக்கியானம் பண்றார். நோக்கி யசோதைங்கிறதுக்கு
திருமேனியின் சௌகுமாரியம் அறியும் யசோதை பிராட்டி அதுக்கு தகுதியாம்படி பார்த்து நேராக வைத்த மஞ்சள் காப்பாலே திருநாவை வழித்து திருமஞ்சனம் செய்யும்படி. அப்ப என்ன பண்ணிட்டாலாம், நன்னா மஞ்சளை முதல்ல அரைச்சு அது நன்றாக மென்மையாக கண்ணன் திருமேனிக்கு ஏற்ற பதத்தில் இருக்கும்படி ஆக்கினாலாம். அதான் நோக்கி யசோதை கண்ணன் திருமேனியை உற்று பார்த்து அவனுக்கு ஏற்ற பதத்தில் இருக்கும்படி நுணுக்கிய மஞ்சளால், மஞ்சள்னா வெறும் மஞ்சள்னு அர்த்தம், நுணுக்கிய அப்படின்னா நன்கு அரைத்த என்று வியாக்கியானம். நுணுக்கிய என்பதற்கு அரைத்த என்று மணவாள மாமுனிகள் அர்த்தம் சொல்றார். அப்ப நுணுக்கிய மஞ்சளால்னா நன்னா அதை பவுடர் ஆகும்படியாக மஞ்சளை அரைத்து விட்டாள் யசோதை. நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் கண்ணனுடைய மென்மையை பார்த்து நன்றாக அரைத்த மஞ்சளை எடுத்து நன்னா திருமஞ்சனம் கண்ணபிரானுக்கு பண்ணி வச்சாளாம். திருமேனி முழுக்க நன்றாக கண்ணபிரானுக்கு மஞ்சள் தேய்த்து விட்டாள், அத்தோடு நீராட்டினாள். முக்கியமாக எல்லாரும் திருவாயில தானே முத்தமிட்டோம், அதனால அதை நாக்க நன்னா வழிச்சு விட்டுடுவோம்னு சொல்லி நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு. நன்னா அந்த மஞ்சள் நீராலேயே கண்ணபிரானுடைய நாக்கை நன்றாக வழித்து விட்டு ஏதாவது கிருமி ஆங்காங்கு தொற்றி கொண்டிருந்தாலும் வெளியில வரட்டும்னு கண்ணனுக்கு நன்னா திருப்பற்களையும், இப்போ அவ்வளவு தூரம் பல்லு முளைச்சிருக்காது, குட்டி கண்ணன் இல்லையா, 4-5 மாசம் தான் ஆயிருக்கு, அதனால அந்த 1-2 பால் பல்லு இருக்குன்னா அதை அப்படியே லேசா தூய்மையாக்கி விட்டு நாக்கை நன்னா வழித்து விட்டு நாக்கு வழித்து நன்னா தன்னுடைய கட்ட விரலால கண்ணபிரான் நாக்கை மென்மையாக அவருக்கு வலிக்காதபடி வழித்து விட்டு நீராட்டும். இப்படி நீராட்டுகிறாளாம் யசோதை. யசோதை நீராட்டுற வரைக்கும் நம்மால் என்ன பண்ணான்னா இந்நம்பிக்கு, இந்த நம்பி என்று குறிப்பிடுகிறார் பெரியாழ்வார். பொதுவா நம்பி அப்படின்னா பரிபூரணமானவர்னு அர்த்தம். இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், நம்பி என்றால் கட்டுப்பட்டு இருப்பதிலே பரிபூர்ணமானவன். யசோதை பொதுவா நினைச்சு பாருங்க, இந்த 1 மாச குழந்தை 2 மாச குழந்தை இதெல்லாம் நீராட்டுவதற்குள்ள அது கத்தும், சத்தம் போடும், இப்படி அசையும் அப்படி அசையும், எவ்வளவோ படுத்தும் இல்லையா. ஆனா 5 மாச குழந்தை கண்ணபிரான் மடியில போட்டுண்டு யசோதை நீராட்டுகிறாள். எங்க அம்மா ஆசையோடு நீராட்டுறா, நான் கட்டுப்பட்டு கிடக்க போகிறேன்னு. அப்புறம் நீராட்டத்துல அவளை அடம் பிடிச்சானேன்னா அது பின்னாடி வர சரித்திரம், அது ஏற்கனவே நாம விரிவா பார்த்திருக்கோம். ஆனா இப்ப பாருங்க, அந்த குட்டி கண்ணனை ஆசையோடு பொங்கும் பரிவோடு நீராட்டுகிறாள். அதனால இந்நம்பிக்கு என்றால் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் விதேயதா பூர்ணனான இவனுக்கு, விதேயதானா கட்டுப்பட்டு இருத்தல்னு அர்த்தம். யசோதைக்கு கட்டுப்பட்டு இருப்பதிலே பூர்ணமானவன், முழுமையானவன். நம்பி அப்படின்னா முழுமையாக நிறைந்தவன். எது, நான் யசோதைக்கு கட்டுப்படுறதுன்னா 90% கட்டுப்படுறேன், 80% கட்டுப்படுறேன் இல்ல, முழுமையா 100% கட்டுப்படுறேன். எங்க அம்மா என்ன பண்ணாலும் பண்ணிக்கட்டும்னு சொல்லி பெரியாழ்வார் யசோதைக்கு நம்பியாக கட்டுப்பட்டு நீராடுகிறானாம். அப்ப நன்னா திருமேனியின் அழகையும் மென்மையும் நோக்கினாள், மஞ்சளை அரைத்தாள், நன்றாக நாக்கை வழித்து யசோதை, பெரியாழ்வார் யசோதை நீராட்டுகிறாள். இவன் ஜம்முன்னு கட்டுப்பட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனை சேவிக்க வந்தவாள்லாம் இருக்கா இல்லையா, அவ அப்படியே யசோதை நீராட்டிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் கண்ணபிரானுக்கு திருவாய்க்கு மேல் உள்ள அவயவங்களை எல்லாம் கொஞ்சம் அப்புறம் செவிச்சுக்கலான்னு சொல்லி நாமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா பகவானுக்கு மட்டும் அவர் எதிரில் இருக்கும்போது நாம மற்றதையெல்லாம் வேடிக்கை பார்த்தா பிடிக்காது. அதனால கண்ணபிரான் பார்த்தானா, இது என்னடா இது, எல்லாரும் திரும்பிட்டா, நான் இங்க திருமஞ்சனம் பொறுமையா கண்டருள்வதே இவாள்லாம் சேவிக்கணுங்கிறதுக்கு தான், இல்லைன்னா கண்ணன் எவ்வளவு அடம் பிடிப்பான். நன்னா ஜம்முன்னு அவன் திருமஞ்சனம் நீராட்டம் கண்டருள்வது, அடியார்கள்லாம் அந்த திருமஞ்சன காட்சியை செவிக்கட்டுமேன்ட்டு இவ பார்வையை திருப்பிட்டாளே. அப்ப என்ன பண்றது, அவர்களின் பார்வையை மீண்டும் நம் பால் ஈர்க்கணும். அதுக்காக கண்ணன் என்ன பண்ணானா, வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இத்தனை சேஷ்டித்தங்களும் பண்ணானா. முதல்ல என்ன பண்ணா, எல்லாரையும் எப்படியாவது நம் பால் திருப்பணும். திருப்பறதுக்கு ஒரே வழி கூப்பிடுறதுதான் வழி. பேர் சொல்லியே கூப்பிடலாம். அம்மாலேருந்து ஆரம்பிச்சான். எப்பா பெரியவாளெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடலாமான்னா, நாம கூப்பிட்டா தப்பு, பகவான் கூப்பிட்டா தப்பே இல்லை. ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, சர்வாணி ரூபாணி விசித்திய தீரகா நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தேன்னு. நமக்கெல்லாம் இந்த பெயரும் உருவமும் கொடுத்ததே பகவான் தானே, அவன் தாராளமாக அழைக்கலாம். அதனால முதல்ல ஆரம்பிப்போம். முழு பேரை சொல்லி கூப்பிட்டா இத்தினோண்டு குழந்தை எப்படி கூப்பிடுறதுன்னு கண்டுபிடிச்சிருவா. குட்டி குட்டியா கூப்பிடுவோன்னு முதல்ல அம்மாவை எச்சோ எச்சோ அப்படின்னு. யசோதை பார்த்தாலும், ஐயோ என் குழந்தை பேசி எடுத்து என் பேரை சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு யசோதை எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா எச்சோ எச்சோன்னா.
அப்புறம் அங்க வேற என்னென்ன பேர்ல எல்லாம் கோபிகைகள் இருக்கான்னு பார்த்தான். லலிதான்னு ஒருத்தி இருந்தா, லல்லி அப்படின்னு கூப்பிட்டானா. பத்மினின்னு இருந்தா, பப்பி அப்படின்னு கூப்பிட்டானா. ராதான்னு இருக்காளா, ராதுன்னு கூப்பிட்டான். அப்படி அவாளுக்கு இவன் ஒரு குட்டி பேர் வச்சு ஏச்சோ, பப்பி, ராது, லல்லி அப்படி இப்படி கண்ணபிரான் கூப்பிடுவோம். என்ன கிருஷ்ணன் கூப்பிடுறானா, என் பேரை சொல்லி கூப்பிட்டானா, இந்த குழந்தை பேசுமா, பரவாயில்லையே மழலையா எவ்வளவு அழகா எங்களை கூப்பிடுறதுன்னு சொல்லி வாக்கும் கண்ணன் அழைத்த பேச்சை வச்சுண்டு. ஆனா நீங்க என்ன கேட்பீங்க, நீயாவே அப்படியே டெவலப் பண்ணி ஏதோ சொல்கிறாயோ, உன்னுடைய திரைக்கதையான்னு கேட்பீர்கள். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ. வாக்கும் இத்தியாதி மாதா முதலானோரை நாம கிரகணம் பண்ணுகிற வாக்கும்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வாக்குன்னா வெறும் பேச்சு இல்ல, அம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒத்தொத்தரையும் செல்ல பேர் சொல்லி அப்படியே கூப்பிட்டானா. கூப்பிடவும் அவ திரும்பினா. இப்ப தன்னை நோக்கி திரும்பியவர்கள் தன்னையே பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னா நயனமும் கண்ணாலேயே ஜாட காமிச்சானோ. என்ன ஜாடனா, என்னை பாரீர், என்னை பாரீர், என்னை பாரீர், என்ன பாருங்கோ, என்ன பாருங்கோ, என்ன பாருங்கோன்னு அடுத்து கண்ணாலேயே ஜாட காமிச்சானோ. இது ஜாட காமிச்சாலும் போதாது, அடுத்து என்ன பண்ணானா, வாயும் தன்னுடைய திருவாயை அப்படியே அசைச்சானா. வாயை அப்படி இப்படி சுருட்டி பிரட்டி அசைச்செல்லாம் காட்டி சேட்டை பண்ணானா. இந்த சேட்டை பண்ணா மட்டும் போதாது, முறுவலும் ஒரு மெல்லிய புன்னகை, மந்தஸ்மிதம்னு சொல்லக்கூடிய புன்னகை, எல்லாரையும் பார்த்து சிரிச்சானா. இப்ப எல்லாருக்கும் ஆர்வம் என்ன வந்துரும், ஆஹா கண்ணன் சிரிக்கிறானே, என்னை பார்த்து எப்ப சிரிக்க போறானோ அப்ப எல்லாருடைய பார்வையும் அவன் மீது வந்துரும். என்னை பார்த்து சிரிக்க மாட்டானா, என்னை பார்த்து சிரிக்க மாட்டானா அப்படின்னு எல்லோரும் பார்த்தார்கள். வெற்றி கிடைத்து விட்டது. வெற்றி கடையாளம் என்ன பண்ணானா, அப்படின்னு மூக்க கொஞ்சம் இழுத்துண்டு மூக்காலும் சேஷ்டை பண்ணானா. அதான் மூக்கும். அப்ப ஆங்காங்கு திரும்பினவர்களை எல்லாம் தன்னை பார்க்க வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக வாக்கும் அவாவா பேரை அப்படியே செல்லமா கூப்பிட்டான். அதுக்கப்புறம் நயனமும் கண்ணால என்ன பாருன்னு அட காமிச்சான். வாயும் வாயை அப்படி இப்படி அசைச்சான். முறுவலும் மெல்லிய புன்னகை செய்தான். மூக்கும் கடைசியா மூக்கால ஒரு சேட்டை பண்ணி யாஹா எல்லாரையும் பார்க்க வச்சுட்டேன்னு திருப்தி ஆனான். வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் அஞ்சையும் பண்ணானா. இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இந்த சேட்டித்தத்தை பார்த்து யாராவது கண்ணை வச்சுட்டா என்ன பண்றது? எந்த குழந்தையா இருந்தாலும் அம்மான்னு சொல்றதுக்கே ஒரு 10 மாசமோ 1 வயசோ ஆகும், அப்பான்னு சொல்றதுக்கே 1 வயசு ஆகும். அப்படி இருக்கும்போது 5 மாசம் கூட ஆகாத குழந்தை திடீர்னு எச்சோங்கிறது பப்பிங்கிறது, சுச்சோ யாராவது கண்ணு வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? வாங்கோ வாங்கோ பல்லாட்டு பாடுங்கோ, மூக்கும் இருந்தவா காணீரே, ஐயோ இந்த அழகை வந்து பாருங்கள், இதுக்கு யாரும் கண்ணெச்சல் போட்டுடக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுங்கள் அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. எப்படி அழைக்கிறாளாம்? மொய் குழலீர் வந்து காணீரே. மொய்னா மொய்த்து நிறைந்திருக்கக்கூடிய, நெருக்கி இருக்கக்கூடியன்னு அர்த்தம். குழல்னா கூந்தல், மொய் குழலீர்னா நெருக்கமான கூந்தல் கொண்டவர்களே, உங்க கூந்தல் எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அது போல கண்ணபிரானுக்கு நெருக்கமாக பல்லாண்டு பாடுங்கள். நிறைய வார்த்தைகள் நெருக்கமா சொல்லி பகவான் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு நெறிந்த செறிந்த கூந்தல் கொண்டவர்களே, நன்கு செறிந்த பல்லாண்டு இவனுக்கு பாடுங்கள் என்று அந்த பெண்களை எல்லாம் யசோதை அழைப்பதுதான் இந்த 15வது பாசுரம். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு, வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. அப்போ கண்ணனுடைய மென்மையை நோக்கி அவனுக்கு ஏற்றபடி அரைத்த மஞ்சளாலே திருமஞ்சனம் பண்ணி நாக்கை வழித்து விட்டு நீராட்டும் அந்த வேளையில் கட்டுப்பட்டு இருந்த கண்ணபிரான் அப்படியே தன் வாக்கால் எல்லோரையும் அழைத்து கண்ணால் ஜாடை காட்டி வாயை அசைத்து புன்முறுவல் செய்து மூக்கை அசைத்து சேட்டிதம் பண்ணி தன்பால் ஈர்த்தானே அந்த பகவானுக்கு செறிந்த கூந்தல் கொண்ட பெண்களே, நெருக்கமான கூந்தல் கொண்ட பெண்களே வந்து பல்லாண்டு பாடுங்கள் என்பது பாசுரத்தின் பொருள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ஓ damsels with thick hair, please come and sing auspiciousness for this child which was looked at with so much of love by Yashoda and bathed with ground turmeric along with water, and while swiping his tongue this child called out everyone with their names and then showed signal through his eyes, moved his lips, put on a smile and then moved his nose slightly. Oh, please confer auspiciousness to all these actions of this child என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் மூக்கு வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து திருக்கண்கள் இருக்கிறதல்லவா, கண்ணனுடைய கண்ணாச்சே, கண்ணனே நமக்கு கண் போன்றவன், அவன் கண்ணை ரசிப்போமா? அடுத்த பாசுரத்தில். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டுமின் நம்பிக்கு நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டுமின் நம்பிக்கு வாக்கும் நயனமோ வாயு முருவலும் மூக்கும் இருந்தவ காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே வாக்கும் நயனமோ வாயு முருவலும் மூக்கும் இருந்தவ காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே.